பாருங்க, 46 தொடக்கம் 50 வரையுள்ள வினாக்கள் பின்வரும் தகவல்களை அடிப்படையாக கொண்டவை. ஒரு விசாரணையில் ABCDF என்ற 6 நண்பர்களிடம் முறையே கேள்விகள் கேட்கப்பட்டன. அவர்களில் பலருடைய கூற்றுக்கள் முரண்பட்ட அதே வேளை அவர்கள் முறையே பின்வருவனவற்றை வலியுறுத்தினர். ஏங்கிறவர் சொல்கிறாரு, ஏனைய எல்லோரும் உண்மையை கூறுகின்றனர். பி, எனக்கு பின்னால் பேசும் ஒருவரும் உண்மையை கூறுவதில்லை. சி, எனக்கு முன்னால் பேசிய அனைவரும் உண்மையை கூறினர். டி, எனக்கு முன்னால் பேசிய யாரோ ஒருவர் உண்மையை கூறினார். இ, எனக்கு முன்னால் பேசிய ஒருவரும் உண்மையை கூறவில்லை. எஃப், எனக்கு முன்னால் பேசிய ஒருவரும் உண்மையை கூறவில்லை. மேற்குறிப்பிட்டவற்றுள் ஒரு கூற்று மாத்திரம் உண்மை என விசாரணை குழு வெளிப்படுத்தியது. மேற்குறித்த தகவல்களை ஒழுங்குமுறையாக பகுப்பாய்வு செய்து எவர் உண்மையை கூறியுள்ளார் என்பதை துணியும் பணி உங்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதென கருதுக. பகுப்பாய்வு 6 படிமுறைகளை கொண்டதாக இருக்கும் அதேவேளை உங்களுடைய வசதிக்காக அவை ஒழுங்குமுறையில் கீழே தரப்பட்டுள்ளன. வினாக்கள் முறையே படிமுறை 2 தொடக்கம் படிமுறை 6 வரையுள்ள 5 படிமுறைகளை அடிப்படையாக கொண்டவை. இந்த 5 படிமுறைகள் ஒவ்வொன்றிலும் 2 வெற்றிடங்கள் உள்ளன. அவ்விரு வெற்றிடங்களையும் நிரப்புவதற்கு உகந்த 2 சொற்களும் முறையே உண்மை உண்மையெனின் ஒன்றையும் உண்மை பொய்யெனின் 2ஐயும் பொய் உண்மையெனின் 3ஐயும் பொய் பொய்யெனின் 4ஐயும் வினாவிற்கு எதிரே அடைப்புக்குறியினுள்ளே புள்ளிக்கோட்டின் மீது எழுதுக. ஸோ கேள்வி தெளிவாக விளங்கியிருக்கும் அர்த்தம். 6 பேர் இருக்கிறாங்க. இந்த 6 பேரும் 6 விதமான கூற்றுக்களை சொல்கிறாங்க. இந்த 6 விதமான கூற்றுக்களில் ஒரே ஒரு கூற்று மாத்திரம் உண்மை என விசாரணை குழு வெளிப்படுத்துது. அந்த கூற்று எந்த கூற்று உண்மை என துணியும் பணி உங்கள்கிட்ட ஒப்படைக்கப்பட்டு எதுன்னு கண்டுபிடிக்கணும் நீங்கள். ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு கீழே படிமுறைகள் தந்திருக்கிறான். முதலாவது படிமுறையை செஞ்சு காட்டியிருக்கிறான். நாங்கள் 2வதுலேருந்து 6வது படிமுறை வரைக்கும் செய்கின்ற போது யாருடைய கூற்று உண்மை என நாங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம் என்று சொல்கிறோம். சரி, நாங்கள் படிமுறை 1 பாருங்கள். படிமுறை 1, ஏயின் கூற்று உண்மை என கொள்வோம். ஏட கூற்று என்ன? ஏனைய எல்லோரும் உண்மையை சொல்கிறாங்க. அப்போ எல்லா ஆட்களுமே என்ன செய்கிறாங்க? ஏனைய எல்லோரும் உண்மையை சொல்கிறாங்கன்னு சொல்கிறார். அதை உண்மைன்னு எடுத்தோம்னு சொன்னால் அப்போது ஈயின் கூற்று என்னையாகும்? உண்மையாகும். அப்போ ஈட கூற்று என்னையாகும்? ஈட கூற்று எல்லோரும் உண்மை என சொன்னாங்கண்டா ஈட கூற்று உண்மையாகுமா இல்லையா? என்ன கூற்று அது? எனக்கு முன்னால் பேசிய ஒருவரும் உண்மையை கூறவில்லை. எனக்கு முன்னால் பேசிய யாருமே உண்மையை சொல்லலைன்னு சொல்கிறாங்க. அப்போ பாருங்கள், ஏயும் ஈயும் என்ன செய்யுது? இப்போ இங்கே ஏயும் ஈயும் முரண்படுது. என்னண்டு? ஏனைய எல்லோரும் உண்மையை கூறுகின்றனர், எனக்கு முன்னால் பேசிய ஒருவரும் உண்மையை கூறவில்லை. ரெண்டும் முரண்படுது. அப்போது ஏயின் கூற்று என்ன செய்யும்? பொய்யாக மாறும். இப்போ ஈட கூற்று நாங்கள் உண்மை எடுத்துட்டோம்னு சொன்னால் இப்போ என்ன செய்யுது? ஏட கூற்று பொய்யாக மாறும். எனக்கு முன்னால் பேசிய ஒருவரும் உண்மையை கூறவில்லை. ஆகவே ஏயின் கூற்று உண்மையாக இருக்க முடியாது. ஸோ நாங்கள் முதலாவது படிமுறையில் கண்டுபிடிச்சிருக்கோம். என்னது? ஏயின் கூற்று உண்மையாக இருக்க முடியாதுண்டு. சரி, படிமுறை 2க்கு வாங்க. சியின் கூற்று உண்மை என கொள்வோம். இப்போ சீட கூற்று உண்மை என்று எடுத்தோம்னு சொன்னால் எனக்கு முன்னால் பேசிய அனைவரும் உண்மையை கூறினர் என்று சொல்கிறார். ஆனால் நாங்கள் படிமுறை 1ல் என்ன எடுத்துருக்கோம்? ஏட கூற்று பொய் என்று எடுத்துட்டோம். அப்போது ஏயின் கூற்று உண்மையாகும். அப்போ ஏட கூற்று உண்மையாகும். வேறு செல்றபடி செல்றபடி எடுத்தோம்னு சொன்னால் எனக்கு முன்னால் பேசிய அனைவரும் உண்மையை சொல்கிறாங்க அப்படின்னு எடுத்தோம்னு சொன்னால் ஏட கூற்று என்னையாகும்? உண்மையாகும். எனினும்
ஏயின் கூற்று உண்மை அல்ல. நாங்கள் உண்மை அல்ல தானே, அப்போ பொய்ன்னு எடுத்துக்கோம். அப்போ உண்மை அல்ல என ஏற்கனவே நிறுவியுள்ளோம். ஆகவே சியின் கூற்று என்னையாகும்? பொய், உண்மையாக இருக்க முடியாது. அப்போ இவர கூற்றும் பொய். அப்போ ரெண்டு இடைவெளியிலையும் உண்மை உண்மைன்னு வருது. உண்மை உண்மைன்னு வந்தால் என்ன ஆன்சர்? இலக்கம் 1. சரி, அதே மாதிரி படிமுறை 3 பாருங்க. பியின் கூற்று உண்மை என கொள்வோம். இப்போ பீட கூற்றை நாங்கள் உண்மைன்னு எடுப்போம். இதை எடுப்போம். என்ன சொல்கிறார் பி? எனக்கு பின்னால் பேசும் ஒருவரும் உண்மையை கூறுவதில்லை. அப்போது டியின் கூற்று பொய்யாகும். அப்போ எனக்கு பின்னால் பேசுகிற யாருமே உண்மையை சொல்லணும்னு சொன்னால் இப்போ டி சொல்கிறதும் பொய்யாகும் தானே, இல்லையா? ஆகும். ஏயினதும் சியினதும் கூற்றுக்கள் உண்மை அல்ல என ஏற்கனவே நிறுவியுள்ளோம். ஏடையும் சீடையும் உண்மை அல்ல என்று நிரூபிக்கமா இல்லையா? நிரூபிக்கும். டியின் கூற்று பொய் ஆவதற்கு இப்போ டீட கூற்று என்ன? எனக்கு முன்னால் பேசிய யாரோ ஒருவர் உண்மையை கூறினார் என்று சொல்கிறார். அப்போ இவரதை பொய்யாக்குறேன்னு சொன்னால் டீட கூற்றை நாங்கள் என்ன செய்யணும்? பீட கூற்றை பொய்ன்னு எடுக்கணும். பியின் கூற்று பொய் ஆதல் வேண்டும். அப்போ இவர டீட கூற்று யாரோ ஒருவர் உண்மை என்று சொல்லியிருக்காங்க என்று சொன்னாண்டா இவர கூற்றை பொய்யாகிறன்னு சொன்னால் பியையும் பொய்யாக்கி விட்டா இவருக்கு முன்னூறு பேசின யாருமே உண்மையை சொல்லலை. ஸோ இவர கூற்றும் என்ன செய்யும்? பொய்யாக மாறும். கூற்றும் பொய்யாதல் வேண்டும். பியின் கூற்றும் பொய்யாதல் வேண்டும். உண்மை பொய்ன்னு வர ஆன்சர் உண்மையை பொய்ன்னு வரக்கூடிய ஆன்சர் 2வது. அப்போ ஆன்சர் 2. படிமுறை 3 பாருங்க. படிமுறை 4. டியின் கூற்று உண்மை என கொள்வோம். இப்போ டீட கூற்றை நாங்கள் சும்மா உண்மை எடுப்பமையா எடுத்தோம்னு சொன்னால் ஏயினதும் பியினதும் சியினதும் கூற்றுக்கள், ஏடையும் பீடையும் சீட கூற்றுக்கள் உண்மை அல்ல என ஏற்கனவே நிறுவியுள்ளோம். அப்போ ஏற்கனவே நாங்கள் உண்மை இல்லை, பொய், அதாவது பொய் என ஏற்கனவே நிறுவியுள்ளோம். ஆகவே டியும் கூற்றும் டீட கூற்றும் பொய் ஆதல் வேண்டும். அப்படி டீட கூற்றுமே பொய் ஆகணும். டீட கூற்றினா எனக்கு முன்னால் பேசிய யாரோ ஒருவர் உண்மையை கூறினார் என்று சொல்கிற போது நாங்கள் ஏற்கனவே நிரூபிக்கிறோம். ஏ கூற்று பொய், பீட கூற்று பொய், சீட கூற்று பொய் என்று. அப்போ டிக்கு முன்னால் பேசின யாருமே உண்மையை சொல்லலை. அப்போ டீட கூற்று என்னது? எனக்கு முன்னால் பேசிய யாரோ ஒரு உண்மையை கூறியிருக்காங்கிறது பொய். இப்போ பொய்ன்ற ஆன்சர் வரக்கூடியது 4வது ஆன்சர். படிமுறை 5 பாருங்க. எஃப்பின் கூற்று உண்மை என கொள்வோம். எஃப்ட கூற்றை உண்மைன்னு எடுப்போம். எனக்கு முன்னால் பேசிய ஒருவரும் உண்மையை கூறவில்லை எடுப்போம். அப்போது ஈயின் கூற்று என்னையாகும்? அப்போ ஈட கூற்றும் பொய்யாகும். ஏன்? அவருக்கு எஃப்க்கு முன்னால் பேசின யாருமே உண்மையை சொல்லலாம். அப்போ எஃப்ட கூற்றும் பொய்யாகும். இப்போ எஃப்ட கூற்றும் பொய்யாகும். ஈருக்கு முன்னால் பேசிய அனைவரதும் கூற்றுக்கள் பொய் என நாம் ஏற்கனவே நிறுவியிருக்கோம். ஈக்கு முன்னால் பேசின எல்லார கூற்றும் பொய் என்று நாங்கள் ஏற்கனவே நிறுவியுள்ளோம். அதாவது ஈயின் கூற்று ஆகவே நாங்கள் ஏற்கனவே என்ன நிறுவியிருக்கிறோம்? ஈக்கு முன்னால் பேசிய எல்லார கூற்றும் பொய். அப்போ ஈ என்ன சொல்கிறாரு? எனக்கு முன்னால் பேசிய ஒருவரும் உண்மையை கூறவில்லை. அப்போ இவர் சொல்கிறது சரிதானே? சரி. ஆகவே ஈட கூற்று பொய்யாகும். இப்போ எஃப்பின் கூற்று உண்மையாக கொள்ளும்போது அப்போது ஈயின் கூற்று பொய். ஈருக்கு முன்னால் பேசிய அனைவரது கூற்றுக்கள் பொய் என நாம் ஏற்கனவே நிறுவியுள்ளோம். அதாவது ஈயின் கூற்று உண்மை என்பது இதன் அர்த்தமாகும். ஆகவே எஃப்பின் கூற்று பொய். ஸோ ஆன்சர் என்ன வரும்? உண்மை பொய் உண்மை. எத்தனாவது ஆன்சர்? பொய் உண்மைன்னு வரக்கூடியது 3வது ஆன்சர். கடைசி வினா, ஈயின் கூற்று உண்மை என கொள்வோம். இப்போ ஈட கூற்றை நாங்கள் உண்மைன்னு எடுப்போம். ஈட கூற்றை உண்மைன்னு எடுப்போம். ஏயினதும் பியினதும் சியினதும் டியினதும் கூற்றுக்கள் பொய் என நாம் நிறுவியுள்ளோம். பொய் தானே? ஓகே, பொய் என நாம் நிறுவியுள்ளோம். அது ஈயின் கூற்றை நிறுவுகின்றது. ஆமாம், ஈட கூற்றை நிறுவுது. அது ஈயின் கூற்றை நிறுவுகின்றது. ஆகவே ஈயின் கூற்று உண்மை ஆதல் வேண்டும். அப்போ யார் இங்கே உண்மையை சொல்கிறாள்?
தான் உண்மையை சொல்கிறாள். பொய் உண்மை என்று வரக்கூடிய ஆன்சர் வந்து 3வது. அப்போ நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், 6 படிமுறையிலையும் கண்டுபிடிச்சிட்டோம். யார கூற்று உண்மை? ஈனுடைய கூற்று உண்மைங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். எஃப்ட கூற்று பொய். ஆகவே எஃப்பின் கூற்று பொய் ஆகும். ஸோ நாங்கள் உண்மைங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம், யார கூற்று உண்மை. ஸோ இது வந்து தர்க்க ரீதியான வினாக்கள் அண்மை காலங்களில் பரீட்சையில் அதிகமாக இப்படியான வினாக்கள் கேட்கப்படுது. ஸோ இவ்வாறான வினாக்களை நாங்கள் நிறைய பயிற்சி செய்வதன் மூலமாக இவ்வாறான வினாக்கள் கேட்கப்படுகின்ற போது நிறைய புள்ளிகளை பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ தொடர்ந்து நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொள்ளுங்கள். அதே போன்ற கொமெண்டில் அல்லது டிஸ்கிரிப்ஷனில் தரப்பட்டுள்ள லிங்கினை கிளிக் செய்து எமது வாட்ஸ்அப் குழுமத்தில் இணைந்து கொள்ளுங்கள்.